சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டில் வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மகாத்மா கபீர்தாஸ் என்ற படமாகும். இந்த படம் கபீர்தாஸ் என்ற வடநாட்டு துறவியின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமாகும். மனைவி சுந்தர்பி மற்றும் மகன் கமாலுடன் வாழ்ந்த இஸ்லாமிய துறவி கபீர்தாஸ் வைணவ கடவுளான ராமன் அவதாரம் மற்றும் கண்ணன் அவதாரத்தின் மீது மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அதில் அவர் சந்தித்த பிரச்சனைகளை உண்மையோடு சொன்ன படம்தான் இந்த மகாத்மா கபீர்தாஸ் என்ற படமாகும். இது வடநாட்டில் மேடை நாடகமாக புகழ் பெற்றது. தெலுங்கு மொழியில் திரைப்படமாக சில திருத்தங்களுடன் வெளிவந்திருக்கிறது. இந்த கதையை மதங்களை கடந்து எழுதி மேடை நாடகமாக வடநாட்டில் வெற்றி பெற்றதை பார்த்த பம்மல் சம்பந்தனார் தமிழில் நாடக வடிவை கடந்து திரைப்படமாக எழுதி சுந்தரம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்திடம் வழங்கினார். அவர்கள் உடனே படமாக்க முடிவெடுத்து வேலைகளை தொடங்கினார்கள். இயக்குநராக ஏ. நாராயணன் என்பவரையும் இசையமைப்பாளராக பி. சாம்பமுத்து என்பவரையும் பாடல் மற்றும் கலையை பி.டி.ஒய். கிருஷ்ணா என்பவரையும் நியமித்தார்கள். இப்படத்தில் நடிக்கக்கூடிய நட்சத்திர தேர்வாளர்களாக பி.டி.வி. கிருஷ்ணன், டி.எஸ். வேலம்மாள், எம்.ஆர். ராஜரத்னம், வி. ரங்கசாமி, ஏ.பி. மூர்த்தி ஆகியோர்களால் நடிக்க வைக்கப்பட்டு வெளியான இப்படம் வெளிப்புறங்களில் அதிகமாக படமாக்கப்பட்டது. 1930களில் தமிழ் திரைப்படங்கள் பெரும்பாலும் கடவுள்கள் மற்றும் துறவிகளை பற்றியே அதிகம் படம் எடுத்தனர். காரணம், ஆங்கிலேயர்களின் மிரட்டல்களால் இப்படியான படங்கள் எடுத்தாலும் நாட்டுப்பற்றை படங்களின் மூலம் பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தியமைக்காக பல படங்கள் தடை செய்யப்பட்டு முடங்கியது என்பதை பல தடவை நமது சினிமா கொட்டகையில் சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த காலகட்டங்களில் பக்த தியாகராஜா, பட்டணத்தார், மீராபாய், அருணகிரிநாதர் போன்ற ஆன்மீக துறவிகளின் படங்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்த பொழுது அப்போது வந்த படம்தான் இந்த மகாத்மா கபீர்தாஸ் என்ற படம். இனி இந்த படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்திய தேசம் கண்ட மகா ஞானிகளில் ஒருவர்தான் இந்த கபீர்தாஸ். இவர் எல்லா உயிர்களிலும் இறைவன் ஒளிர்கிறான் என்று சொன்னதுடன் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு மூல காரணமாகவும் விளங்கினார். 1398ஆம் ஆண்டுகளின் தொடக்கம் முதல் 1440ஆம் ஆண்டு வரை இவரின் வாழ்க்கை இருந்திருக்கிறது. வாரணாசியில் கங்கை கரையில் பிறந்தவர் தமிழ் ஜீஜா பீபி என்ற இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறார். திருக்குரானை திறந்து பார்த்ததும் தென்பட்ட கபீர் என்ற சொல்லே இவருக்கு பெயராக சூட்டப்பட்டது. அதாவது கபீர் என்றால் பெரிய என்று பொருள். ஸ்ரீமன் நாராயணன் ஆணைப்படி ஸ்ரீ சுகபிரம்மே கபீராக அவதரித்தார் என்றும் கூறப்படுகிறது. நெசவாளி குடும்பத்தில் பிறந்த கபீர்தாஸ் இறை அருளால் நல்ல குரல் வளமும் பாடும் திறமையும் பெற்று இருந்தார். ஆனால் நெசவு செய்வதில் விருப்பமில்லாமல் இருந்தார். இரவில் கடவுள் நாராயணனை எண்ணி ஒரு முழம் கபீர்தாஸ் நெய்தால் இறைவன் இவரின் பாட்டை கேட்டபடியே ஒரு முழம் கூடுதலாக நெய்து கொடுக்கிறார். அது மட்டுமின்றி எந்த குருவும் இல்லாமல் படிப்பு வாசனை அறியாமலேயே இவரின் பாடும் திறனையும் பக்தி பாடல்களை மனப்பாடமாக புதுமையாக சொன்னதை கேட்டதையும் அன்றைய பல முனிவர்கள் இவரை சோதித்து தோற்று போயிருக்கிறார்கள். தான் நெய்த துணியினை விற்றால்தான் வருமானம் என்று மனைவி சுந்தர்ஜி வியாபாரத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த மாயக்கண்ணனின் லீலை தொடர்கிறது. ஒரு பெரியவர் வடிவில் வந்து ஒரு துணியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். கபீர்தாஸ் பின்னாலே விரட்டி ஓட துணியை பிடித்து இழுக்கிறார். அந்த துணி இருவரிடமும் பாதி பாதியாய் கிழிந்து விடுகிறது. கிழிந்த துணிக்காவது பணம் கொடுங்கள் என்று அந்த பெரியவரிடம் கபீர்தாஸ் வேண்ட அவரோ தரமாட்டேன், இது கண்ணனுக்கானது என்று சொல்லி கண்ணனின் புகழை பாடிக்கொண்டே இருக்க பாட்டு முடிந்ததும் அந்த பெரியவர் மறைந்து போகிறார். அதன் பின்பு அவர் கண்ணனின் பாடல்களை யார் பாடினாலும் தான் நெய்த துணியை கொடுத்து விடுகிறார். இதன் மூலம் அவர் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் வறுமையை சந்திக்கிறது. மீண்டும் கண்ணன் கபீர்தாஸை சோதிக்கிறார். ஒரே நேரத்தில் 100 பேரை அனுப்பி உணவு கொடுங்கள், பசிக்கிறது என்று கேட்க வைக்கிறார். வறுமையால் வாடிய கபீர்தாஸ் அவர்களின் பசியை போக்க என்ன செய்வதே என்று தவிக்கிறார். தன்னிடம் அடகு வைக்கக்கூட எதுவும் இல்லையே என்று யோசித்தவர் தன் மனைவியை ஒரு செல்வந்தர் வீட்டில் விட்டுவிட்டு அதன் மூலம் பெற்ற பணத்தினை கொண்டு வந்து
அந்த இறைவன் அடியார்களுக்கு உணவை வழங்குகிறார். அன்று இரவு ஒரு அதிகாரி அந்த செல்வந்தர் வீடு சென்று கபீர்தாஸின் மனைவியை மீட்டு வந்து ஒப்படைக்கிறார். கபீர்தாஸ் தன் மனைவி திடீரென்று வீடு வந்ததால் கோபமாக அடிக்க ஓங்குகிறார். அப்போது அந்த அதிகாரி குறுக்கிட்டு, நான் தான் அழைத்து வந்தேன், வேண்டுமானால் என்னை அடியுங்கள் என்று சொல்ல, அவரை அடிக்க ஓங்கிய கபீர்தாஸ் அதிர்ச்சியாகிறார். காரணம், அந்த அதிகாரி திடீரென்று காணாமல் போகிறார். காணாமல் போன அந்த அதிகாரி நிச்சயம் கண்ணன் கடவுள்தான் என்று மண்டியிட்டு அப்போதே பாடத் தொடங்குகிறார். அவருடன் சேர்ந்து அந்த ஊர் மக்களும் பாடுகிறார்கள். அவரின் மகன் கமாலும் சேர்ந்து பாடுகிறான். அங்கு பாடப்பட்ட அனைத்து பாடல்களும் அச்சாகின்றன. அனைத்து மக்களும் கண்ணன் புகழை பாடும் பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கபீர்தாஸின் மகன் கமால் ஒரு சிறந்த தத்துவ ஞானி ஆகிறான். 500 ஆண்டுகளுக்கு முன்பே பல புரட்சி கருத்துக்களை சொன்ன கபீர்தாஸ் சீதா ராம திவ்ய தரிசனத்தை பல தடவை காண்கிறார், அழுகிறார், பக்தியில் திளைக்கிறார். ஜப மாலையை உருட்டுகிறாய், நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொள்கிறாய், கற்றை சாமுடியை கட்டிக்கொள்கிறாய், என்ன செய்தாய் என்ன, உன் நெஞ்சில் ஈரம் இல்லை, அன்பு இல்லை, நீ எப்படி இறைவனை அடைவாய் என்று போலியான மதவாதிகளை தாக்கி பாடுகிறார். பிறகு ஒரு நாள் கடவுளை கபீர்தாஸ் பாடியபடியே இருக்கும் பொழுது அவர் உயிர் போய்விடுகிறது. அப்போது முஸ்லிம் மக்களும் இந்து மக்களும் அவரின் உடலை சொந்தம் கொண்டாடுவதில் தகராறு செய்கின்றனர். அப்போது ஒரு பெரியவர் திடீரென அங்கு உள்ளே வந்து, 2 மதக்காரர்களும் தலா ஒரு போர்வையை போற்றி வைத்து விட்டு செல்லுங்கள், 2 நாள் கழித்து வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அதன்படியே இரு சாரார்களும் ஒவ்வொருவர் 2 போர்வைகளை போற்றிவிட்டு செல்கிறார்கள். 2 நாள் கழித்து வந்து திறந்து பார்க்கிறார்கள். அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கபீர்தாஸின் உடல் பூக்களாக மாறியிருக்கிறது. இரு சாரரும், அதாவது முஸ்லீம் இந்து மக்கள் அனைவரும் அந்த மலர்களை அள்ளிச் செல்கிறார்கள். இப்படியாக முடிகிறது இந்த திரைப்படம். நேயர்களே, கபீர்தாஸின் போதனைகள் இந்து இஸ்லாமிய மதங்களை கடந்து சீக்கிய மதத்திலும் இடம்பெற்றுள்ளது. சீக்கியர்களின் தெய்வமும் புனித நூலான குரு கிரந்த சாஹிப்பில் கூட அவரின் புகழ் இடம்பெற்றுள்ளதால் 3 மதங்களும் போற்றுபவராக கபீர்தாஸ் இருந்துள்ளார். இவரின் பாடல்கள் இன்றும் இந்திய தேசம் எங்கும் பாடப்படுகின்றன. கபீர்தாஸின் வழியை பின்பற்றி வாழ்ந்து வரும் மக்களை கபீர் பந்திகள் என்று வடக்கு தேசத்தில் அழைக்கப்பட்டு இன்றும் அவரது பக்தர்களாக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நெசவு என்ன, பாவு என்ன, போர்வை செய்யும் நூல்கள்தான் என்ன, 8 கமலங்கள், 25 ராட்டினங்கள், 5 மூலப்பொருட்கள், 3 போர்வை குணங்கள் எல்லாம் சேர்ந்து பரமன் போர்வை செய்ய 10 மாதங்கள் என்ற கபீர்தாஸின் தத்துவ பாடல்கள் அன்று மகாத்மா காந்தியையும் ரவீந்திரநாத் தாகூரையும் கவர்ந்திருக்கிறது. சூபியிசம் சித்தர் பாடல்களைப் போலவே பல பாடல்களை இயற்றி கடவுளை வணங்கி பல மக்களின் மனங்களில் பேதங்களை கலைத்தவர் மகான் கபீர்தாஸ். இந்த மகானை போற்றி மத்திய அரசின் ஜவுளித்துறை சிறந்த நெசவாளர்களுக்கான சந்து கபீர் என்ற விருதினை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இந்த படம் வடநாட்டு துறவியை பற்றி எடுக்கப்பட்டதால் வெற்றி பெறுமோ என்று தயாரிப்பாளர் சற்று பயந்தார். இதனை அறிந்த இந்த படத்தின் கதாசிரியர் பம்பல் சம்பந்தனார் தானே எழுதி இயக்கி நடித்த மடையர்கள் சந்திப்பு என்ற நகைச்சுவை படத்தினை இணைத்து கொடுத்தார். அனைத்து மக்களும் கூட்டம் கூட்டமாக சென்று இந்த படத்தை பார்த்ததுடன் ஒரு நல்ல துறவியின் வாழ்க்கையை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் விவரமாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.